விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லைங்கிற ஒரு பேச்சுக்கெல்லாம் இவங்க கிட்ட வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அதிலிருந்து எழுந்து வரக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒரு எழுந்து வரக்கூடிய ஒரு வேகங்கிறது இவங்க கிட்ட உண்டு. இவங்க எதிர்பார்க்கறதுல என்னன்னு தெரியுங்களா? தன்மானமும் ஏமாத்தாத ஒரு உண்மையான ஒரு துணையும் கூடவே இருக்கிறதுக்கு ஒரு உண்மையான துணையும் கிடைச்சிட்டாலே போதும். இவங்களுக்கு இந்த உலகத்துல எல்லா சந்தோஷத்தையும் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு நிம்மதியாக வாழ்ந்துருவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூலை மாதம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை விஷயங்களில் பாதிக்கப்பட்டு மனசை பொறுத்த வரைக்குமே பல விஷயங்கள ரணப்பட்டு கிடக்கலாம். ஆனால் இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள சாதகமாக இருக்கவும் செய்யுது. ஆனால் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் உங்களுக்கு வக்கரமாகி ஒரு சில பாதிப்பை தரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. அப்படி பார்க்குறப்ப விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எதெல்லாம் சாதகமான பலனை கொடுக்க இருக்குது, எதெல்லாம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது, இந்த நேரம் இந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செஞ்சால் பரவாயில்லப்பாங்கிற மாதிரி ஒரு சில வழிபாடெல்லாம் இருக்குது. அது எந்த மாதிரியான வழிபாடு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பிரிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறது மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதல்ல விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிறது பரவாயில்ல. அதாவது விருச்சிக ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தால் வெளியே இரும்பு மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ள மனசு பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி ஆழமான கிணறு மாதிரி தாங்க மனசெல்லாம். தனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பணப்பற்றாக்குறை வந்தாலும் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே சுற்றுவாங்க. அவங்க அம்மாவோ அப்பாவோ வீட்டில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை கேட்டால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு ஒத்த வரியில் முடிச்சிருவாங்க. ஒருத்தர் புதுசாக பேசினா இவங்க அதாவது அவங்க கண்ணை பார்த்தே அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எதுக்காக வந்திருக்கிறான், ஐஸ் வைக்கிறானா, எதுக்காக அப்படி பண்ணுறான், இவங்களுக்கு இந்த ஐஸ் வைக்கிறது அடியோடு பிடிக்காது. உண்மையாக அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. யாராவது சின்ன உதவி செஞ்சாலும் சரி காலத்துக்கு மறக்க மாட்டாங்க, சின்ன கெடுதல் செஞ்சாலும் சரி அதை மனசில் அப்படியே குறித்து வச்சுருப்பாங்க. காலம் கடிஞ்சு வர்றப்ப அவங்களுக்கு புரிகிற மாதிரி திரும்ப செய்யவும் இவங்க தயங்கினது கிடையாது. அதே மாதிரி பகட்டில்லாத பாசம், யாராவது ஒருத்தர் மேலே அன்பு கொடுத்துட்டாலும் சரிங்க, ஒரு காதலிச்சிட்டாலோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ வெளியில் மற்றவங்க முன்னாடி ரொமான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் இவங்களுக்கு வராது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஆளாக நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் சொல்லலாம். அதுவும் பெண்களாக இருந்தால் இவங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரிங்க, வேலை பார்க்குற இடத்துலையும் சரிங்க, எல்லாத்தையும் தங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க. இவங்க பேச்சுக்கு ஒரு பவர் இருக்கும். இவங்களுக்கு தெரியாமலே இவங்களுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க. இவங்களுக்கு முன்னாடி சில விஷயம் தோணும், இன்னைக்கு இது நடக்க போகுது, இவன் நம்மளை ஏமாத்த பார்க்குறான் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன அலாரம் அடிச்சிடும். அது 100% நிஜமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் கொடுத்துருன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னென்னா குடும்பத்தில் வாழ்க்கை துணையோ குடும்பமோ கைவிட்டால் கூட இவங்க ஒரு நாள் சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க. என் காலில் நின்று என் குழந்தைகளை நான் வளர்த்து காட்டுறேன்னு தனியாக நின்று சாதிச்சு காட்டுற தைரியம் இந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பாசம் வச்சா இவங்களை விட சிறந்த பாசம் வைக்கிறவங்க பொண்ணுங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி வீட்டுக்காரங்களுக்காக வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக எதையும் சகிச்சுக்கிட்டும் போவாங்க, தியாகமும் பண்ணுவாங்க. ஆனால் அதே வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இவங்களை ஏமாத்தணும்னு தெரிஞ்சால் அப்புறம் அவங்க பத்திரகாளியாக மாறத்துக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. அப்புறம் எவ்வளோ கெஞ்சினாலும் அந்த பழைய பாசங்கிறது மறுபடியும் வராது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இவங்க பெரிய மைனஸ் தெரியுங்களா, மனசுக்குள்ளேயே பேசிக்கிறதா. கொஞ்சம் மனம் விட்டு மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாமே இவங்க நம்பிக்கையானவங்ககிட்ட தாய்கிட்டையோ தகப்பங்கிட்டையோ வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்டயோ பகிர்ந்துக்கிட்டாலே பாதி பிரச்சனைங்கிறது முடிஞ்சிடும். ஆனால் அதை தான் இவங்க செய்யறதில்ல. ஆனால் இந்த வர்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணுங்க. ஏன்னா மன உளைச்சல் கொஞ்சம் உங்களுக்கு இது நேரம் அதிகமாகவே இருக்குது. நிறைய விஷயங்களும் விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்கள் குண நலன்களை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்ப இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
வெளியில் என்னதான் கம்பீரமாக இருந்தாலும் அன்புக்காக ஏங்கி தவிப்பீங்க. மனசு வந்து யாராவது 4 வார்த்தை நல்ல விதமாக பேச மாட்டாங்களா, என்னை யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, ஒரு வந்து தாயை பிரிஞ்ச குழந்தை இந்த வந்து அன்புக்காக அந்த ஏங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஏக்கம் அந்த நேரம் அவங்களை சொல்லாமலே வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா மனசுக்குள்ளே அந்த நேரம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கிறாருல, அந்த இடம் தான் அந்த மன நிம்மதி, வீடு, தாயாரை குறிக்கக்கூடிய இடம். இந்த ராகு இருக்கிறதால மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், வீணான குழப்பம், நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக தூங்க விடாது, மனசை அலைபாய வச்சுக்கிட்டே இருக்கும். போதாக்குறைக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். நீங்கள் என்னதான் உசுரை கொடுத்து வேலை செஞ்சாலும் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஏக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாம இவ்வளவு உழைக்கிறோம், ஆனா ஒரு சின்ன பாராட்டு கூட இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் கொடுத்துருங்க. கோச்சார ரீதியா சந்திரன் உங்க ராசிக்கு 8, 12ஆம் இடங்கள்ல கடந்து போறப்ப மனசு ரொம்ப பலவீனமாயிடும். அதோட 5ல் இருக்கிற சனி பகவான் வக்கரம் ஆகிறதால பூர்வ புண்ணிய பலன் குறைஞ்சி மன உளைச்சல், பழைய கசப்பான நினைவு எல்லாமே தலை தூக்கிட்டு உங்களை ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் அளவைக்கிறதுக்கான வாய்ப்புல அந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் அதில் கவனிக்குங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுற பாசத்தில் ஒரு துளி கூட அவங்க வந்து காட்டலையேன்னு ஒரு ஏக்கம் அந்த நேரம் இருக்கும். இதெல்லாம் வந்து ராகுவோட வேலை. இல்லாததை இருக்கிற மாதிரியான காட்டுற அமைப்பு. யாராவது சின்ன வார்த்தை சொல்லிக்கிட்டா கூட மனசில் 100 வாட்டி யோசிச்சு நீங்களே மன அழுத்தத்துக்கு உண்டு பண்ணாதீங்க. அதுலேருந்து வெளிவாங்க. மனசு சரியில்லைன்னா உடம்பு ஒத்துழைக்காதுங்க. இதுதான் நிஜம். இந்த மாதம் நரம்பு சம்மந்தப்பட்ட வலியோ அசதியோ தலைவலியோ அடிக்கடி வந்து போகும். உடம்புல தெம்பு இருந்தால் தானே மனசில் வீரியம் இருக்கும். அதுவே இப்போ குறைஞ்சி போகிறதால கொஞ்சம் அதுலேருந்து நீங்கள் கவனம் கொடுத்துக்கிறது தான் பரவாயில்ல. ஆனால் இந்த ஜூலை மாதம் பண வரவோ தொழில் வளர்ச்சியோ கெடுக்கிறதுக்கு எந்த கிரகமும் இல்லை. அருமையாக தான் இருக்குது. காசு, பணம், கௌரவம் இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நேரம். மனசு சரியாக இருக்க விடாதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பழைய நினைவெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது இந்த நேரம் எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் ஓடுறாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் போய் யாரும் அன்பு காட்டலை, என்னை யார் வந்து மதிக்கலை, என்னை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்னு உங்கள் உண்மையான அன்பை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த அன்புக்காக வந்து நீங்கள் கையேந்தி நிற்கிறது வேண்டாம். அதிலிருந்து இந்த நேரம் வெளிவந்துட்டாலே போதும். ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் இந்த வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன வேலை தினசரி நான் கூலி வேலைக்கு தாங்க போகிறேன், இந்த நேரம் வந்து இந்த மாதம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பண வருமானம்லாம் இருக்கும். எங்கேயோ ஒரு பக்கம் தேங்கி கிடந்த காசு பணம் கூட ஒரு பக்கம் வந்து எப்பயும் நீங்கள் ஒரு பக்கம் காசெல்லாம் கொடுத்துருப்பீங்க, சமயத்துக்கு உதவ மாட்டேங்குதுன்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் கூட இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் இந்த நேரம் முயற்சி பண்ணிங்கன்னா கூட அருமையாக இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில், தினசரி செய்கிற வேலையில் கவனம் கொடுத்துட்டு வந்தாலே லாபம் கிடைக்கிறதுக்கான நேரம் தான். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சாதகமாக இருக்கிறாரு. நினச்ச காரியம்லாம் கைகூடி வரும். ஆஃபீஸ் வேலை பார்க்குறீங்க, ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி என்னென்னா வேலையில் பாராட்டு கிடைக்கும். பாராட்டுக்காக தானே ஏங்குனீங்க. அந்த பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனோ சம்பள உயர்வோ கூட கிடைக்கும் இந்த நேரம். குழந்தைங்க வழியில், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். புதுசாக வியாபாரம் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கையில் என்ன வருமானம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் ஒரு பெரிய அளவில் முதலீடு போட்டு பண்ணுறது வேண்டாம். கடன் வாங்கி பண்ணுறது வேண்டாங்க. கை காசை வச்சு இருக்கிறத நீங்கள் எது வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். சொத்து சேருமா அந்த நேரம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் பலமாக இருக்கிறார். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பஞ்சாயத்து எல்லாமே ஒரு வழியாக முடிவுக்கு வரும். புதுசாக சொந்த வீடு கட்டணும், அஸ்திவாரம் போடணும், இல்லைன்னா நிலம் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, ஒரு நல்ல அமைதியான இடமா இருந்தால் பரவாயில்ல, அந்த இடத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது மாதிரியான விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெள்ளங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரியவங்களை வச்சு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி பண்ணிக்கிறது தான் பரவாயில்ல. வண்டி வாகனம் யோகம்லாம் அருமையாக இருக்குங்க. புதுசாக பைக் வாங்கணும், இல்லைன்னா கார் வாங்கணும், இல்லைன்னா வாகனம் வாங்குற யோகம்லாம் அந்த நேரம் ஆசைப்பட்டால் அது நிறைவேறும். லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நிதானம் போகணும். வண்டி ஓட்டுறப்ப மட்டும் நிதானமாக இருக்கணும், வேகம் கூடாது, அவசரப்பட்டு முந்திக்கிட்டு போகாமல் டிராஃபிக் ரூல்ஸை கொஞ்சம் மதித்து போக பாருங்கள். குழந்தை பாக்கியெல்லாம் எப்படி இருக்கும், கல்யாண யோகம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதமே உங்களுக்கு ஒரு மாலை மாற்றுறதுக்கான யோகம்லாம் இருக்குது. பேச்சுவார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா சுலபமும் முடியறதுக்கான நேரம் தான்.
குழந்தை பாக்கியம் தட்டுப்பட்டவங்களுக்கு குலதெய்வத்தோட அருள்ங்கிறது எந்த பாதிப்பு இல்லை, அது அருமையாகவே இருக்குது. இந்த நேரத்தில் விசேஷமான மருத்துவ சிகிச்சை ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான நேரம் தாங்க, நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ வீட்டில் குழந்தைங்க வழியிலே கூட கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதம் வராமலாம் இருக்காது, சண்டை கொஞ்சம் வரும். ஆனால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. சொந்தக்காரங்களாம் இந்த நேரம் வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்சம் செலவும் இந்த நேரம் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. குழந்தைங்க படிப்பு விஷயத்தில் அவங்க எதிர்கால சம்மந்தமாக நீங்கள் நடத்துகிறது எல்லாமே இந்த நேரம் அருமையாக இருக்குது. அவங்க ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் தொந்தரவு இல்லை. ஆனால் என்னென்னா ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கிறதில்ல, கொஞ்சம் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் அடம்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக அதிகம் கண்டிப்பு காட்டுறது வேண்டாம், அதிகமாக செல்லம் கொடுக்கறது வேண்டாம். கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி எதெல்லாம் சாதகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம். எதெல்லாம் உஷாராக இருந்துக்கணும்னா, மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொஞ்சம் வக்கரமாவார். சந்திரனோட அமைப்பும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதால மாத கடைசியெல்லாம் கோவம் வரும், டக்குன்னு கோவம் வரும், மன உளைச்சல் கொஞ்சம் வரும். எங்கேயும் யாருக்கிட்டையும் சண்டைக்கு நிற்காதீங்க. வார்த்தையை விட்டால் கொஞ்சம் அள்ள முடியாதுல்ல, அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்கள் அம்மாவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சின்னதாக உடம்பு சரியில்லைனாலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது, உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் காமிங்க. அதே மாதிரி மற்றவங்க பேச்சை கேட்டு நம்பி பணம் எதுலையும் முதலீடு போடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டு, சீட்டு கட்டுறது, புதுசாக பெரிய அளவில் ஒரு முதலீடு போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இறங்கக்கூடாது. திட்டத்தை மனசில் ஏதாவது திட்டம் வச்சுருக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் ரகசியமாக வச்சுருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அது முடிகிற வரைக்கும் ஊர் முழுக்க சொல்லக்கூடாது. கண்ணு படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் விருச்சிக ராசி என்றவள் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணிக்கணும்னா, மனசு ரொம்ப பாரமாக இருக்குல்ல, வெளியில் என்னதான் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பாரம் இருக்குதுல்ல, அதுக்கு என்ன செய்யணும்னா சனிக்கிழமை திங்கக்கிழமை உங்கள் ஊரில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற நந்தி பகவானுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து உங்கள் மனசில் இருக்கிற ரகசியத்தை குறைய மனசார சொல்லி அழுதுட்டு வாங்க. சந்திரன் தலையில் வச்சிருக்கிறாரு அந்த ஈசன் உங்கள் சந்திர தோஷத்தை நீக்கி மனசை ஒரு குளுமையை தருவார். விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. சிவபெருமானுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கும் மனசார தீபத்தை போட்டு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யறதும், அம்மனுக்கு இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வாங்கி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறதும் பரவாயில்ல. அதே மாதிரி 4ல் ராகு இருக்கிறாரு, 10ல் கேது இருக்கிறாருல, இதனால பயம், யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குதில்ல, அதுக்கு என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வாங்க. போக முடியலன்னா வீட்டில் இருந்துகிட்டே கூட குலதெய்வ படம் இல்லைன்னா கூட காமாட்சி அம்மனுக்கு விளக்குக்கு தீபம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 4:30லேருந்து 6 மணி, சனிக்கிழமைன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி அந்த நேரத்தில் அரச மரத்தடி நாகருக்கு பால் ஊற்றி நெய் தீபம் ஏற்றி கும்பிடுங்க. பெண் தெய்வத்துக்கு தீபம் போட்டுக்கிறதும் பரவாயில்ல. அவங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான்கிறதால உங்களுக்கு பூர்வீக பலமும் தைரியமும் தர்றது இந்த முருகப்பெருமான் தான். அவர் தான் உங்களுக்கு கதியே. அவரை விட்டால் உங்களுக்கு அடுத்தது பட்சம் சொல்லலாம். குலதெய்வமும் முருகப்பெருமானும் தான் உங்களுக்கு முக்கியமான அம்சமே. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் செவ்வரளிப்பு மாலை போட்டு கும்பிடுங்க. வீட்டிலேயே கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா முருகான்னு சொல்கிற இந்த நாமத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டே வாங்க. அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் அந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். தாயாருக்கு உடம்பு நலிவடையாமல் இந்த நேரம் பார்த்துக்கணும். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கனாலே இந்த நேரம் அருமையாக இருக்குது. தாயாசியை விட பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இதை விருச்சிக ராசி என்றும் நீங்கள் இந்த நேரம் புரிஞ்சுக்கிறது பரவாயில்ல. ஏன்னா 4ல் ராகு இருக்கிறாங்க. அம்மாவோட உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மா கிட்ட இருந்து தொடர்ந்து ஆசீர்வாதம் வாங்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு இல்லைங்க. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வந்தாலே போதும். இந்த நேரம் அருமையாக இருக்குது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.